டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் ஆன்சர் கீ. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. வினைமுற்று தொடர். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது டேஸ் எதுகையாகும். மேற்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனைந்தலை உலகம், அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனைச் சொல்லைக் கண்டறி. நந்தவனம் கண்டிறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், சோர்வு. பிரித்து எழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில். நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில். படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம்பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? உவமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல். ஹார்ட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிற் புலனென மொழிப்புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பள்ளு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ந. முத்துசாமி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால். மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இவை 3. உப்பள தொழிலாளர் ஒர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ந. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சிரவண பிதுர்பத்தி.